வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்ச், அதுக்கப்புறம் 2026 வரதுக்கு முன்னாடி என்னோட பிசிஓடி, ரெகுலர் பீரியட்ஸ், இந்த எல்லா ப்ராப்ளமையும் சரி பண்ணுற ஜெர்னியோட டே 4 அண்டேவும் கூட. ஸோ பேசிக்காக நமக்கு ஒரு சில செக்லிஸ்ட் இருக்கும்ல, அந்த செக்லிஸ்ட் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையாக இருக்காதுல்ல, அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் அந்த செக்லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் டார்கெட் பண்ணுறதுனால ஒரு பேசிக்கான ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, லைக் எங்கள் வீட்டில் வந்து என் க்ளோத்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அண்ட் ஒரு சில விஷயம் நமக்கே ஒரு பர்சனல் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறணும்னு தோணுது. நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து எழுதி அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்குமா. அதனால் மார்னிங் ரொட்டீனில் வந்து ஒரு சின்ன மார்னிங் ஜேர்னல் ஆட் பண்ணலாம். லைக் இன்னைக்கு என்ன டாஸ்க் இருக்குது, இந்த மினி கோல்ஸ் வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கணும். பிகாஸ் இந்த 70 நாள் இதை பர்ஃபெக்டாக பண்ணி தான் ஆகணும். அதை தாண்டி குட்டி குட்டி டாஸ்க்கு ஏதாவது இருக்கும்ல. இப்போ நான் வந்து ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். அந்த 2 ப்ளவுஸ்க்கு இன்னும் கொக்கி கட்டல, அந்த ஹூக்ஸ் வரும்ல அதுவும் கட்டல. சாரி, அந்த ஹூக் போடுற இடம் இது ரெண்டுமே கட்டல. அந்த மாதிரி குட்டி குட்டி டாஸ்க் இருக்கும். ட்ரெஸ் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் வந்து புதுசாக இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் தனியாக எடுத்து வைக்கணும். ரெகுலர் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் தனியாக எடுத்து வைக்கணும். அதே நேரத்தில் வந்து எனக்காவது ஒரு நாள் ஆஃபீஸ் போனோம்னா அப்போ நான் ஹரிபரியாக என் பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேசிக்காக அது ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கும். ஆனால் அந்த வேலையை நம்ம வந்து திடீர்னு பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு ஹேண்ட் பேக் இருக்குது என்கிட்ட. எங்கே போனாலுமே அந்த பேக் ஹேண்ட் பேக் ஒன்று இருக்குது, பேக் பேக் ஒன்று இருக்குது. பட் பேக் தான் எங்கே போனாலுமே எடுத்துக்குவேன். இப்போ அந்த பேக் பேக்கில் வந்து எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அன்றைக்கி போகும்போது இந்த பேக் பேக்கில் வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு குட்டி விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரெகுலராக கொஞ்சமாக பண்ணோன்னா, லைக் ஒரு நாள் நான் இந்த பேக் பேக் எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த பேக் பேக்கில் ஒரு சில குப்பைகள்லாம் இருக்கும், லைக் யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் அது இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் வரைக்குமே அந்த பேக் பேக்கை வந்து எடுக்காமே இருந்தேன்னா அது அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி டெய்லி மார்னிங் என்ன பண்ண போகிறேன்னா, அன்றைக்கி பண்ண வேண்டிய வந்து ஒரு 3 விஷயங்கள் வந்து நான் எழுத போகிறேன். அன்றைக்கி த்ரூ அவுட் த டே எனக்கு இதெல்லாம் 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் தான் கிடைக்கும். இப்போ ஒரு பேக் பேக் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் கிடைக்குமா. ஸோ இந்த ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வந்து நம்ம பண்ணுற விஷயத்தெல்லாம் மார்னிங் ஜேர்னலிங் பார்ட்டில் நான் இன்றைக்கி இதை பண்ணணும் லைக் பேசிக்காக ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, நமக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேசுறது, இந்த மாதிரி விஷயம் இல்லை. ஸோ மார்னிங் பார்ட்டில் வந்து நான் இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 8 நாள் 10 நாள் பண்ணி பார்க்கும்போது என்னால் இந்த இதுவோட பேலன்ஸ் பண்ணி நான் இதை பண்ணிட்டேன்னா ஓகே பர்ஃபெக்ட். இல்லை இதுக்கு எனக்கு ஒரு சில எஃபர்ட்ஸ் வேணும், லைக் ரொம்ப எஃபர்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்ற போது அந்த 3ன்றதை 2ஆ 1ஆ மாற்றலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ இன்னைக்கான கோல்ஸ் என்ன அப்படின்றத வந்து நான் இன்னும் யோசிக்கல. ஏன்னா இது இன்னைக்கு தான் தோணுச்சு. பிகாஸ் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே லைக் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் கூட இல்லை. இப்போ என் பேக் பேக் ஆர்கனைஸ் பண்ணுறது, என்னோட கபூட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, இதுக்கெலாம் இன்னொருத்தவங்க வரணும்னு அவசியமே இல்லை, நம்மளே பண்ணிக்கலாம். பட் என்னன்னா இதுக்கு நமக்கு டைம் வந்து நமக்கு ஒதுக்க தெரிஞ்சுட்டா நம்ம அதை பண்ணிடுவோம். இன்னைக்கான மார்னிங் டு டூ லிஸ்ட் அப்படி மாதிரி வச்சுக்கலாம். இன்னைக்கு இதை பண்ணணும், இது பண்ணிடணும், அவ்வளோதான். இன்னைக்கு பண்ணலன்னா நாளைக்கு அதை கேரி ஆன் பண்ணி நாளைக்காவது அதை பண்ணணும் அந்த மாதிரி. பிகாஸ் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேரி ஆன் பண்ணி என்னைக்கு பண்ணுறதுனே தெரியாமலாம் இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி பேசிக்காக வந்து என்னெல்லாம் பண்ணணும், இன்னைக்கான டு டூ லிஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல. டு டூ லிஸ்ட் வந்து ஒரு 4-5 டேஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னைக்கான டு டூ லிஸ்ட் எழுதும் போதே ஓகே இது வந்து இன்னைக்கு வந்து டைம் பத்தாது. பிகாஸ் எனக்கு தெரியும் என்னோட ரொட்டீன். இன்னைக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ மண்டே அப்படின்ற போது லைக் எல்லா வேலைகளும் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து இன்னைக்கு வந்து குட்டியான டு டூ லிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ சாட்டர்டே சண்டேஸு வீக் டேஸில் வந்து ஃப்ரைடே தேர்ஸ்டே இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய டு டூ லிஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ சண்டே வெளில போகிறோம் அப்படின்ற போது அன்னைக்கு டு டூ லிஸ்ட் வச்சுக்க வேணாம். ஸோ பேசிக்காக நம்மளோட ஆவரேஜ் டே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி டு டூ லிஸ்ட் வச்சுட்டு அன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சில விஷயங்களும் நடக்கும். அப்போ வந்து அன்னைக்கான டு டூ லிஸ்ட்டை வந்து அடுத்த நாள் நம்ம வந்து கேரி ஆன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் நம்மளால முடியும், அதை முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கான டூ டூ லிஸ்ட் எழுதலாம் அப்படி சொல்லிட்டு செட் பண்ணும்போது, நான் செட் பண்ணியிருக்க இடத்துக்கு பின்னாடி ஒரு கபோர்ட் இருக்குல்ல, இந்த கபோர்டை ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நினச்சி தான் நான் இந்த டூ டூ லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். டெய்லி நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கபோர்ட் தான் அதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம். அதனால ஃபஸ்ட்டு இந்த கபோர்ட் ஆர்கனைசேஷன் மட்டும் தான் இன்றைக்கான டூ டூ லிஸ்ட். அதுலேயும் வந்து இந்த கபோர்ட்ஸில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து லைக் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது. இந்த பெரிய பெரிய விளக்கெண்ணெய், லைக் நிறைய விளக்கெண்ணெய் இருக்கும். அதுலேருந்து குட்டியாக ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அது வந்து நல்லா தான் இருக்குது. பட் அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறது, சீகக்காய் வந்து 1 இயர்க்கு தேவையானது வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருவோம். பட் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு லைக் பீர்க்கங்காய் நார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சு தேவையானது அதெல்லாம் எடுத்து வச்சு, ஆயில்மெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பீரி ஆனதுலாம் எடுத்து போட்டுட்டு, ஒரு சிலர்லாம் வந்து இன்னும் 1 மந்த் 2 மந்த் தான் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ
திருப்பி யூசேஜ்க்கு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்ப்ளீட் இடத்த வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும் தான் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டு டூ லிஸ்ட்டாக வச்சிருந்தேன். அதிலேயே வந்து ரிமூவ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு வந்து ஆர்கனைசர் வந்து அங்கே செட் பண்ணணும். அதுக்காக வந்து ஒரு சில பிளானிங்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். அண்ட் பக்கத்துலேயே ரெகுலர் ஒர்க் அவுட்க்கு யூஸ் பண்ணுற ஷூஸ்லாம் இருக்குது. ஷூஸ்க்குன்னு தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வெளியில் வச்சாலும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 நாய்க்குட்டி இருக்குங்களா, அவளுங்கலாம் எடுத்து வந்து அதை கதறின்றானுங்க. அவனுங்களையும் எதுவும் சொல்ல முடியல. அதனால தான் நான் வந்து ஷூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கிறது. பட் ரெகுலர் யூசேஜ் ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு புரியல. புதுசாக ஏதாவது ஸ்லிப்பரு, ஷூவு இந்த ஸ்மெல் வராத ஒரு சிலது இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து கதறிடுதுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷூஸ்க்கு வந்து இன்னொரு ஆர்கனைசர் மாதிரி ஏதாவது வீட்டில் இருக்கிறதுலே வந்து ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பேசிக்காக வந்து என்னென்னலாம் அங்கே இருக்குது அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த எனக்கு எது தேவைப்படுது தேவைப்படாதது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பூஸு நான் வீட்டிலேயே வந்து ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். லைக் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். நான் அதெல்லாம் வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேனோ நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அகைன் கண்ணுக்கு தெரியிற மாதிரி எடுத்து வச்சு அந்த கம்ப்ளீட் ஏரியாவில் தேவையில்லாததான் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஹோமை வந்து டீப் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கான டூ டூ லிஸ்ட்டை வந்து மார்னிங்லேயே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்கி மாப் போட்டுட்டு நான் வந்து சோஃபா மேலே உட்காரும்போது முட்டியில் வந்து ஒரு பெயின் ப்ளஸ் ரிலீஃப் ரெண்டுமே சேர்ந்து தெரியுது. பிகாஸ் இவ்வளோ நேரம் எனக்கே தெரியாமல் வந்து நான் நின்றுட்டு தான் இருந்திருக்கேன். லைக் ஏதோ ஒரு மூமெண்ட்டில் இருந்திருக்கேனே தவிர ஒரு ரெஸ்ட் போஸில் வந்து இல்லவே இல்லை. ஸோ இதுவுமே பாடி மூமெண்ட்டில் தான் வரும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணேன். மெடிடேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணேன். பிகாஸ் நல்லா வேலை பார்த்தேன்ல. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து பொறுமையாக மைல்டான ஸ்ட்ரெச்சிங் இது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு 3லேருந்து 5 டைம்ஸ் வரைக்கும் தான் நான் காமிச்சிருப்பேன். பட் அது ஒரு 15 டைம்ஸ் வரைக்கும் பண்ணேன். ஆல்ரெடி என் பாடி வந்து இவ்வளோ நேரம் மூவ்மெண்ட்டில் தான் இருந்துச்சா. ஸோ இப்போ அகெயின் நான் வந்து ஃபுல் ஃபார்மில் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன்னா என்னால் என்னோட ஒரு எக்ஸ்டென்ட் இருக்கும்ல என்னால் பண்ண முடியும்னு ஒரு எக்ஸ்டென்ட் அது வந்து பண்ண முடியாது. அதனால தான் எப்போவுமே ஒரு 2 கவுண்ட்ஸ் 3 கவுண்ட்ஸ் பண்ணுற ஸ்ட்ரெச்சிங்கை பொறுமையாக சிட் பண்ணி லைக் 15 கவுண்ட்ஸ் 20 கவுண்ட்ஸ் பண்ணி இதுலேயே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்போயாவது நம்ம பாடி வந்து லைக் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிடுச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அகைன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இன்னைக்கான ஒர்க் அவுட்டில் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் வார்ம் அப்லேயே போயிடுச்சு. அண்ட் ஸ்ட்ரெச்சிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து 12 செட்ஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டெய்லி சூரிய நமஸ்கார் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணல. பட் 12 செட் நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போஸாக வந்து பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணேன். பட்டர்ஃப்ளை போஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 200 கவுண்ட்ஸ் வந்து பட்டர்ஃப்ளை டேப்ஸ் பண்ணிட்டேன். தென் வந்து என்னை புஷ் பண்ணி 100 கவுண்ட்ஸ் அதில் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 கவுண்ட் வரைக்கும் அதுவும் இந்த 100 கவுண்ட் கூட 1 2 3 வந்து ஹார்ட் பீட் வந்து ஏற ஏற எனக்கே தெரியாமல் நான் வந்து ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணுறேன். சரி எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் லைக் ஒரு 50 இல்லைனா 65 நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்சி 100 கவுண்ட்ஸ் வரைக்கும் சரி ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதே போஸ்ட்டில் செட் பண்ணிவிட்டு 2 சைடில் வந்து ஜானசரசாசனம் வந்து மாற்றி மாற்றி பண்ணியிருந்தேன். தென் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாவாட்டுற மாதிரி போஸ் இருக்குல்ல இது வந்து ஒரு ஸ்டெச்சில் என்னால் 10க்கு மேலே பண்ணவே முடியல. 11க்கு போனாலே வந்து அது ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து ஒரு சின்ன பாஸ் எடுத்துப்பேன். அது ஒரு பிரேக் மாதிரி தான். பட் என்ன போஸ்லாம் நான் மாற மாட்டேன். ஜஸ்ட் அந்த மூமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நான் ஒரு மூவ் பண்ணுவேன். அப்பயும் என்னால் வந்து 10 தான் பண்ண முடியுது. ஸோ 10 10 10ன்னு பாஸ் பண்ணி 6 டைம்ஸ் பண்ணி 60 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ வந்து ஒரு பெயின் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் கண்டினியூஸாக இந்த மூமெண்ட் வந்து எனக்கு 10 பண்ணும்போதே ஒரு பெயின் தெரியுதுன்னா அந்த பெயினில் நான் கொஞ்சம் பாஸ் பண்ணாலுமே அந்த பெயின் வந்து எனக்கு வந்து லைக் 60 பண்ணுற வரைக்குமே தான் இருந்துச்சு. தென் சைல்ட் போஸ்ட்டில் வந்து ஒரு 1 மினிட்க்கு ரெஸ்ட் எடுத்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்வர்ட் ஃபேஸிங் டாக் லைக் சைல்ட் போஸ் வந்து 15 கவுண்ட்ஸ் நான் வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்வர்ட் ஃபேஸிங் டாக் வந்து 15 கவுண்ட்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து 1 மினிட் நான் வந்து சைல்ட் போஸ்ட்டில் ரெஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ அப்வர்ட் ஃபேஸிங் டாக் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30லேருந்து 45 கவுண்ட்ஸாவது ஹோல்ட் பண்ணோம். அதனால் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 15 15 அண்ட் எண்ட் பண்ணும்போது 1க்கு வந்து ட்ரை பண்ணேன். அது என்னால் முடியல. லைக் 50 வரைக்கும் தான் என்னால் பண்ண முடிஞ்சது. தென் அடுத்து வந்து என்னோட பிசிஓடி யோகாவோட பார்ட் 2ல் வந்து நான் 10 எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை எடுத்து அதை பார்த்து லைக் ஒரு போஸ் வந்து 60 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி நான் வந்து 10 போஸும் வந்து 60 கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு அகெயின் இன்னொரு செட் பண்ணேன். லைக் இடையிலே வந்து எங்கள் ஆன்ட்டி வந்துட்டாங்க. அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் டேப்ஸ் ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி ஷோல்டர் டேப்ஸ் ட்ரை பண்ணி ஃபால் ஆனதுனால தான் சரி ஓகே அது பண்ணிட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அது பண்ணி முடிச்சுட்டு பட் இப்போ வந்து என்னால் ஒரு 10 ஷோல்டர் டேப்ஸ் வந்து அட் அ ஸ்டெச்சில் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது வந்து இன்றைக்கான ஒரு சக்ஸஸாக நினச்சிட்டு என்னோடய ஒர்க் அவுட் செஷன் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நேற்றே வந்து எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி மட்டுமாவது ஃபாஸ்ட் பண்ணு ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா. அதனால் நான் வந்து மார்னிங்லேருந்து ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு மார்னிங்லேருந்து ஃபாஸ்ட் பண்ணேன். பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். ஆனால் என்னன்னு தெரியல நான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு 3 மணிக்கு ரொம்ப லோவாக ஃபீல் ஆச்சு. லைக் பசிக்கவும் இருந்துச்சா அதனால் போயிட்டு எங்கள் செடியிலேருந்து ஒரு கோவா வந்து பறித்து சாப்பிட்டேன்.
அது சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னொரு கோவா வந்து எங்க அம்மா எடுத்துட்டு வந்திருந்தாங்க எனக்காக. பிகாஸ் எங்க அம்மாலாம் வந்து டீ, காஃபி குடிச்சிருந்தாங்க. காலையில ஒரு ரவுண்ட் டீ, அதுக்கப்புறம் மத்தியானம் நான் கோவா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காஃபி குடிச்சாங்க. இது 2மே நான் சாப்பிட மாட்டேன்ல. அதனால எங்க அம்மா வந்து இன்னொரு கோவா எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. ஸோ வந்து இதுக்குள்ளேயே நான் வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் 2 கோவா எடுத்துக்கினேன். அண்ட் 6:30க்கு வந்து சாமி கும்பிட்டு ஃபாஸ்டிங்கும் பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் புளியோதரை, அதுக்கப்புறம் அம்மா செஞ்ச பொங்கல் அண்ட் சாம்பார் எடுத்து என் டேவ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.